இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பமில்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பமில்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாக இருங்கள் என்று. இந்த பரிசேயர் என்பவர் யார்? இவர்கள் அரசியல் கட்சியை போல செயல்பட்டவர்கள், சட்ட வல்லுநர்களாக இருந்தவர்கள், ஒரு சமூக இயக்கமாக இருந்தவர்கள், யூத சமய அறிஞர்களுடைய ஒரு இயக்கமாக இருந்தவர்கள், மோசே கொடுத்த சட்டத்திற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள்தான் இந்த பரிசேயர்கள். ஏரோதியர்கள் என்பவர்கள் யார்? இவர்களும் ஒரு தேசியவாத கட்சியை போல இயங்கியவர்கள். ரோமை ஆட்சியின் கீழே ஏரோது அரசர் ஆட்சி செய்கிறார். அந்த ஏரோது அரசருடைய பிள்ளைகள் ஆட்சி செய்கிறார்கள். இவர்களுடைய ஆதரவாளர்களாக இருந்து இவர்களுக்காக பேசியவர்கள்தான் இந்த ஏரோதியர்கள். இயேசுவை எதிர்ப்பதற்காகவே இந்த ஏரோதியரும் பரிசேயரும் கூட்டு சேர்ந்து வந்தார்கள். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இதை பார்க்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த ஏரோதியரும் பரிசேயரும் ஒரு வகையான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள். அது சமய அதிகாரமாக இருக்கலாம், அரசியல் அதிகாரமாக இருக்கலாம். இந்த அதிகாரத்தை கொண்டு இவர்கள் மக்களுக்கு நன்மை செய்கிறார்களா என்றால் இல்லை. மக்களை ஆட்சி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள், மக்களுக்கு போதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மக்களுக்கு உகந்த காரியங்களை செய்கிறார்களா? மக்களை அன்பு செய்கிறார்களா? மக்களின் நலனின் அக்கறையா இருக்கிறார்களா என்றால் இல்லை. இங்கேதான் பிரச்சனை வருகிறது. அதிகாரம் என்பது மக்களை அடக்கி ஆளுவதற்கு என்ற ஒரு எண்ணத்திலே இருக்கிறார்கள். மக்களை சுரண்டுகிறார்கள். சட்டத்தின் பெயரிலே, மதத்தின் பெயரிலே, ஆட்சியாளர்களின் பெயரிலே ஏழை எளிய பிள்ளைகளை ஏமாற்றி இவர்கள் மட்டுமே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு மிகவும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்றால்,
இந்த பரிசேயர் ஏரோதியர்களெல்லாம் இந்த ஏழை எளிய மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், அவர்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தெரியவே இல்லை. எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாக இருங்கள். அவர்கள் மக்களை சுரண்டுவதற்காக தவறான ஒரு சிந்தனையை, தவறான ஒரு காரியத்தை நல்லது போல எடுத்து சொல்லுவார்கள். அதை கடவுளே சொன்னதாக சொல்லி மக்களை திசை திருப்புவார்கள். இந்த கூட்டம் என்பது சிறிய அளவில் இருக்கும், ஆனால் பெரிய அளவிலே இவருடைய கருத்துக்களை, தவறான சிந்தனைகளை பரப்பி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள். எனவே இவர்களை குறித்து கவனமாக இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆமன்பிற்குரியவர்களே, இன்று நம்மையும் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இப்படித்தான் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதோ இலவசமாக நமக்கு ஒரு பொருளை கொடுத்துவிட்டு ஆண்டு முழுவதுமாக நம்மளை சுரண்டி கொண்டிருப்பார்கள், நம்மை வஞ்சித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இதில் எதுவுமே நான் கண்டுகொள்ள மாட்டேன், இது எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நாமும் இந்த ஊடகங்கள் காட்டக்கூடிய போலியான பொய்யான செய்திகளை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார், கவனமாக இருங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய நமக்கும் எல்லா உயிர்களுக்கும் சம உரிமை இருக்கிறது. நாம் அனைவருமே எல்லா நலமும் பெற்று இருப்பதற்கான உரிமை இருக்கிறது. ஆனால் இன்று நாமெல்லாம் எதற்கும் பயன்படாதவர்கள் போல, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் போல மிக எளிமையான முறையிலே ஏமாற்றப்படுகிறோம், வஞ்சிக்கப்படுகிறோம். நாம் கவனமாய் இருக்க வேண்டும். அதே போல என் அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த பரிசேயரும் ஏரோதியரும் புளிப்பு மாவிற்கு ஆண்டவர் இயேசுவால் ஒப்பிட்டு பேசப்படுகிறார்கள். இந்த புளிப்பு மாவு என்பது சிறிய அளவிலிருந்து பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. யார் என்ன ஒரு கருத்தை சொன்னாலும் என் அன்பிற்குரியவர்களே, நாம் அப்படியே அதை நம்பி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயமில்லை. அதை நம்முடைய ஒரு சுய ஆய்வுக்கு நாம் உட்படுத்த வேண்டும். பல நேரங்களிலே நாம் சிலரோடு நன்றாக பழகி கொண்டிருக்கலாம், அவர்களுடைய நல்ல பண்புகளை நமக்கு பிடித்திருக்கலாம். ஆனால் யாராவது ஒருவர் அவரை குறை சொன்னால் அதை மட்டும் உள்ளே எடுத்துக்கொண்டு அந்த நாம் இவ்வளவு நாட்களாக யாரை நல்லவர் என்று நினைத்திருந்தோமோ, எதையெல்லாம் அவரிடத்தில் நல்ல பண்பாக பார்த்தோமோ, அவரை வெறுத்து ஒதுக்கி விடுகிறோம். இந்த தீய மனிதர்களுடைய தீய சிந்தனைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளங்களை அன்பினால் நிரப்புங்கள், நீதியினால் நிரப்புங்கள், நன்மையினால் நிரப்புங்கள். நீங்கள் நல்ல புளிப்புமாக இறையாட்சியை பரப்பக்கூடியவர்களாய் இருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நல்லாயனே, எங்கள் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை காணும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கி எங்களை ஆசிர்வதியும். இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ அந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே, எங்களை ஏமாற்றக்கூடியவர்களை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியாய், நாங்கள் எல்லா நபர்களிடத்திலும் கவனமாக இருக்கும்படியாய் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ நேர்மறையான சிந்தனைகளினால், அன்பினால், நேர்மையினால், நீதியினால் எங்கள் உள்ளத்தை நீர் நிரப்பி அருளும். பல நேரங்களிலே நாங்களே தவறான சிந்தனைகளை, தவறான காரியங்களை எங்களோடு இருப்பவர்களிடத்திலே சொல்லி கொடுத்திருக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய, உம்முடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றித்தாரும். இதோ இந்த நாளிலும் எங்கள் நாட்டின் தலைவர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் மக்களின் நலன் மீது அக்கறை கொண்டவர்களாக, மக்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக,
இயற்கையை அன்பு செய்யக்கூடிய தலைவர்களாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. இன்றே அவர்கள் எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக. இதோ கடன் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உழைப்பை, தொழிலை ஆசிர்வதித்து அதன் வழியாய் அவர்கள் கடன் தொல்லைகளிலிருந்து மீண்டு வரும்படியாய் ஆசிர்வதியும். ஆண்டவரே, படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ இந்த தேர்வின் காலத்திலே அவர்களுடைய திறமைகளை எல்லாம் நீர் ஆசிர்வதித்து அவர்கள் தேர்விலே வாழ்விலே வெற்றி பெறும்படியாய் உம்முடைய ஞானத்தினால் நீர் அவர்களை நிரப்பும். இதோ இந்த நாட்களிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இளைப்பாறுதலை தாரும். இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மன வலிமையை, மன பக்குவத்தை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும். எங்கள் குடும்பங்களிலே என்னாலும் சமாதானம் இருக்கும்படியாய் செய்வீராக. உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே, என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்திரலும். உம்முடைய அமைதியை, சமாதானத்தை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. மது போதை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே குடும்பங்களுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக. இந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாய் இதோ உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும். நீரே நல்லாயனாய் இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.